சம்பள வேறுபாடு, நிரந்தர பணி போன்றவையே மலேசிய மருத்துவர்கள் சிங்கப்பூரை நோக்கி படையெடுக்க முக்கிய காரணங்களாக மாறியுள்ளன. சிங்கப்பூரில் ஒரு மருத்துவரின் ஆரம்ப ஆண்டு சம்பளம் சுமார் 1,10,000 சிங்கப்பூர் டாலர், அதாவது 3,85,000 ரிங்கிட் வரை செல்கிறது. மாதத்திற்கு சுமார் 32,000 ரிங்கிட், 6 மடங்கு அதிகமாகும். அதோடு அது நிரந்தர பணி. ஆனால் மலேசியாவில் அரசாங்க மருத்துவர்களின் ஆரம்ப சம்பளமே மாதத்திற்கு சுமார் 5,000 ரிங்கிட் மட்டுமே. அது மட்டுமின்றி ஒப்பந்த பணி வாய்ப்பே அது. இது மிகப்பெரிய வித்தியாசமாகும். இந்த சம்பள இடைவெளி காரணமாக பல பயிற்சி மருத்துவர்கள் சிங்கப்பூரை நோக்கி நகர்ந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அண்மையில் கூட ஹவுஸ்மேன்ஷிப் கட்டாய பயிற்சிக்கு 5,000 இடங்களை சுகாதார அமைச்சு ஒதுக்கிய நிலையில் 529 பேர், அதாவது வெறும் 10 விழுக்காட்டினர் மட்டுமே பதிந்து கொண்டனர். இது பொது சுகாதாரத்துறையில் பணியாளர் பற்றாக்குறையை அதிகரிக்கும் அபாயத்தை உருவாக்குவதாக MBSB ரிசர்ச் ஆய்வு கூறுகிறது. தவிர சிங்கப்பூர் அரசாங்கம் மருத்துவ பட்டதாரிகளை முன்கூட்டியே ஆட்சேர்ப்பு செய்து உயர்ந்த சம்பளம், நிரந்தர வேலை மற்றும் சிறந்த வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குகிறது. இதனால் மருத்துவ பட்டதாரிகள் இயல்பாகவே அங்கு ஈர்க்கப்பட்டு விடுகின்றனர். இந்த பிரெயின் ட்ரெயின், அதாவது திறமையாளர்களின் வெளியேற்றம் இப்படியே தொடர்ந்தால் மலேசியாவின் சுகாதார அமைப்பு எதிர்காலத்தில் கடுமையான அழுத்தத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உங்கள் பயணம், நிகழ்வு, கனவு. RD Mystics Global Travel and Events எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு. உல்லாசம் மற்றும் வணிகம் சார்ந்த டூர் பேக்கேஜ் முதல் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் வரை உங்கள் தேவையை சொல்லுங்க, அனைத்தையும் நிஜமாக்குகிறது RD Mystics. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அடுத்த பயணம் எங்களுடன் தொடங்கட்டும்.